கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பாக்கியவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பயன்படுத்தினதான காரியங்கள். இதில் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஆங்கிலத்தில் பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சில மொழிபெயர்ப்பு மகிழ்ச்சி அல்லது அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடுகின்றனர். முதலாவதாக மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமாங்க, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு துக்கம் சில நேரங்களில் வருகிறது, துயரம் சில நேரங்களில் வருகிறது, புலம்பல், வருத்தம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கும்போது அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், துயரம், துக்கம், புலம்பல், வருத்தம், துன்பம், கஷ்டம் இது பாக்கியமா அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில், பூமியில் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்திக்கத்தான் வேண்டும். குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தில், வேலை செய்கிற இடங்களில் நம்ம இவங்களை சந்திக்க நேரிடுகிறது. அப்போது இதெல்லாம் சந்திக்கிறதுனால நம்ம அதை பெருசாக கவலைப்படுறோம், பயப்படுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு என்ன இருக்கிறதாம்? ஆறுதல் இருக்கிறது. அப்போது ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனம் 1-3 சொல்கிறது, கர்த்தர் ஆறுதல் தருகிறார், அவரே நமக்கு தேறுதலும் ஆறுதலும் சௌகரியமான சுகமான இதமான இன்ப வாழ்வு மகிழ்ச்சியை தருகிறார். அப்போது இந்த துயரம், துக்கம், புலம்பல், வருத்தம், துன்பம், கஷ்டம் இவளை சந்திக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. இவளை சந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? இது குறித்து ரொம்ப கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது. அந்த ஆறுதல் கர்த்தரே தருகிறார். துயரம் அல்ல ஆறுதல், கஷ்டம் அல்ல, கவலை அல்ல, இன்பம், மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தரை சார்ந்து கொள்வோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். ஆமாங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு சாந்த குணம் ரொம்ப தேவை. அதாவது பணிவு உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் வாக்களித்த இடத்தை அவர்கள் பெறுவார்களாம், சுதந்தரித்து கொள்வார்கள். அதாவது சாந்த குணம் சொல்லும்போது அடக்க ஒடுக்கமான அமைதி, பொறுமை. சில நேரங்களில் நான் தான் ரொம்ப முக்கியம் என்று பெருமிதம் கொள்ளாமல் தாழ்மையாக இருக்கிற காரியங்கள். இப்படி இருக்கும்போது என்ன ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னால், பரம்பரை வழியாக பரம்பரையாக சில காரியங்களை இழந்து போன சில சொத்துக்களோ, உரிமையோ, பணமோ, பொருளோ, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சொல்லுகிறதான சொத்து, பணம், நிலம் என்று சொல்லி குடும்ப வாழ்க்கையிலோ ஊழியத்திலோ நாம் சில காரியங்களை சுதந்தரித்து கொள்ள முடியும், வாங்க முடியும். அப்போது இது எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், சாந்த குணத்தினாலே. அப்போது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். அப்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சங்கீதம் 37:11 கூட சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்களாம். அப்போ என்னென்னா, ஒரு பெரிய சமாதானம் கூட உண்டாகிறது. நம்ம சுதந்தரித்து கொள்கிறோம், மனமகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிப்பாராக.
அடுத்து மூன்றாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமாங்க, இந்த உலக பிரகாரமாக பாருங்கள், நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை உடையவர்கள். நமக்கு ஒரு ஆவிக்குரிய பசி, ஆத்தும பசி, மாம்ச ரீதியான பசி உண்டு. அப்போது இந்த உலகத்தில் உணவு, உடை, பணம், நகை, பொருட்கள் என்று ஆண் பெண் உறவு என்று சொல்லி நிறைய விதமான பசி நமக்கு உண்டு. அப்போது வேதம் சொல்லுகிறது, இந்த பசியை காட்டிலும் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போது நீதியின் மேல் பசி என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு விதமான ஆவிக்குரிய பசியாய் தேவ பிரசன்னம், ஜபம் அதில் இருப்பது, கர்த்தருடைய வார்த்தை, வேத வாசிப்பு, தேவ வசனங்களை தியானத்தில் இருப்பது, அது ஒரு விதமான பசி. தேவனோடு உள்ள ஐக்கியம், அது ஒரு விதமான பசி. கர்த்தருடைய வல்லமை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியானோட உணர்த்துதலோடு நடந்து கொள்வது, இது ஒரு விதமான பசி. கர்த்தரின் வருகை எதிர்நோக்கி காத்திருப்பது, நரகமல்ல பரலோகம் போன்ற காரியங்களை சிந்திப்பது. அப்போது இது பாருங்கள், ஒரு ஆவிக்குரிய பசி, நீதியின் மேல் பசி, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுவது, தேவனுக்காக நிற்பது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட காரியங்களில் தேவனை முதன்மையாக வைப்பது, தேவனுக்கு மரியாதை கொடுப்பது, அவரை கனம் பண்ணுவது, இதெல்லாம் ஒரு விதமான பசி பாருங்கள். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை திருப்தி செய்யாது. உணவோ, உடையோ, பணமோ, நகையோ, பொருட்களோ, வீடோ, காரோ, பங்களாவோ, சொத்துக்களோ நல்லது தான். ஆனால் இவைகள் நம்மை திருப்தி படுத்தாது. அப்போது எப்படி திருப்தி உண்டாகும் என்று சொன்னால், நீதியின் மேல் பசி. நான் சொன்னேன்ல, ஆண்டுடைய காரியங்கள், தேவ காரியங்கள், தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள், அவரோடு உள்ள ஐக்கியம், ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மளை என்ன பண்ணுமா, தேவ பிரசன்னம், இதுதான் நம்மை திருப்திப்படுத்தும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், திருப்தி அடைய செய்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை மனதில் வைத்துக்கொள்வோம். நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.